ரைட். இஸ்லாமிய மார்க்கம் ஷிர்கை இரு வகையாக பிரிக்கிறது. ஷிர்கை இரு வகையாக பிரிக்கிறது. ஒன்று ஷிர்குல் அக்பர், மற்றொன்று ஷிர்குல் அஸ்கர். ஷிர்குல் அக்பர் என்று சொன்னால் மிகப்பெரிய ஷிர்க். ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னால் சிறிய ஷிர்க் என்று ஷிர்கை இரண்டு வகையாக பிரிக்கிறது. அஷ்ஷிர்கு நவ்ஆனி, ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர். அது என்ன ஷிர்குல் அக்பர்? பெரிய இணை வைப்பு என்று சொன்னால் என்ன? வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஆக்குவது. நாம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா இல்லையா? அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்படி அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கு செய்வது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஷிர்க்கு. இது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் அறியாமல், புரியாமல், ஷிர்க்கினுடைய இணை வைப்பின் விபரீதத்தை புரியாமல் என்ன செய்யறாங்க? இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே. அதான் நம்ம விளங்கணும். இங்க ஏன் ஷிர்கை குறித்து இவ்வளவு தூரம் நாம் ஒவ்வொரு பாடத்திலும் படிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய அநீதி. அதனால்தான் அல்லாஹ் நாம் ஏற்கனவே படித்தோமா இல்லையா? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைப்பதல் என்பது மிகப்பெரிய அநீதியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கு செய்வது இருக்கிறது, இது ஷிர்குல் அக்பர்.